இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் கடந்த 6 நாட்களிலும் கூட எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன காரியங்களை செய்தால் அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம் இல்லையா? இந்த 7வது நாளில் கூட எது கர்த்தருக்கு பிரியம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த நன்மை செய்தல் அல்லது தான தர்மம் பண்ணுதல் என்பது பலிகளுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப இந்த நன்மை செய்கிறது, இந்த தான தர்மம் பண்ணுகிறதெல்லாம் எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பலிகளுக்கு. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நன்மை செய்தல், தான தர்மம் பண்ணுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஏசாயாவிலே வாசிக்கின்றோம், நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் கர்த்தர் காயினை பார்த்து சொல்லுகின்றார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செஞ்சேன்னா உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நீ என்ன செய்வாய்? மேன்மை அடைவாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ நன்மை செய்யலன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மையை அடைய முடியாது. நீ நன்மை செஞ்சிருந்தேன்னா நீ நிச்சயமாக உலக பிரகாரமான வாழ்க்கையிலானாலும் சரி, மேலோக வாழ்க்கையிலானாலும் சரி, நீ நல்ல வாழ்க்கையை பெறுவாய், நல்ல மேன்மையான வாழ்க்கையை அனுபவிப்பாய். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாமல் நீ நீ உன் தம்பி என்ன செய்ய கொலை பண்ணிட்டியே, உன் தம்பிக்கு நன்மை செய்யணும், அன்னைக்கு நீ காணிக்க படைக்க வந்தியே, உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறக்கா நீ உன் தம்பியை பொறாமப்பட்டு கொலை பண்ணிட்டியே, நீ நன்மை செஞ்சிருக்கலாம் இல்லையா? உன் தம்பி நீ மன வருத்தப்பட்டிருக்கலாம், மன வருத்தம் இருந்திருக்கும் இல்லையா? நான் அதை யோசித்து பார்ப்பேன். சரி தம்பி பாரு, ஆண்டவர் உன் பலியை மட்டும் அங்கீகரிச்சாரு, என்னோட பலியை அப்ப நான் அடுத்த தடவை இதை விடையும் ஒரு மேன்மையான பலியை நான் ஆண்டவர் காணிக்கையை நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தா அன்றைக்கு அந்த கொலை வெறி வந்திருக்காது இல்லையா? அன்னைக்கு அந்த நன்மையை அவன் செய்திருந்தா அந்த தம்பியை கொலை செஞ்சிருக்க மாட்டான் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்லுறார், நீ நன்மை செய்யாமல் போய்விட்டாயே என்று சொல்லி. பவுலு கூட இதை குறித்து பேசும்போது சொல்லுறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமை தான் நான் நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லி நமக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நன்மையை செய்ய மாட்டோம். அந்த தருணங்கள் நெருங்கி வரும் பொழுது, கிட்டி சேரும் பொழுது, நான் ஏன் செய்யணும், யாராவது செய்வாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சிடறோம்ல. நம்ம ஆலயத்தில் அநேக அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க, ஆலய தேவைகள்லாம் குறித்து பேசும் பொழுது ஆலயத்தின் தேவைகள் இது அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பிறகு கொஞ்ச நாள் அடுத்த வாரத்துல பார்க்கும்போது இந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது, அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டோன்னு சொல்லுவோம். சரி யாரோ என்ன செய்யிட்டாங்க, செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச திருப்தி பட்டுறோம் இல்லையா? நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கும், ஆனா மன விருப்பத்தோட நம்மளால என்ன செய்ய முடியல, செய்ய முடியவில்லை. நன்மைதான் வேதம் சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆண்டவர் நமக்கு நல்ல பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறார். அப்போ உனக்கு நன்மை செய்ய முடியும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நேரத்தில் நீ உதவணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த பலியின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நீ நன்மை செய்வதிலே ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கின்றார். அப்போ உனக்கு நல்ல பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அந்த நன்மை செய்வதிலே ஆண்டவர் பிரியம் இருக்கு. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்கிறோமா? இல்ல. நமக்கு எப்போல்லாம் திராணி இருக்குதோ அப்போ கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறார் இல்லையா? நம்ம வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அப்ப நமக்கு உதவி செய்யுங்கிற திராணி நமக்கு இருக்குது. ஆண்டவர் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறார், பொருளாதார வசதியை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வசதி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாக அமைய வேண்டும், நன்மை செய்கிறதாக அமைய வேண்டும். அந்த நன்மை செய்வதிலே ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். தேவன் அந்த பலியின் மேல் பிரியமாயிருக்கிறார். அடுத்த நாம் பார்க்கும்போது நன்மை செய்வது மாத்திரமல்ல, தான தர்மம் என்பது கணக்கு பார்த்து செலவு செய்வது அல்ல இல்லையா? உலக பிரகாரமான பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு பின் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குன்னு வச்சுக்கிட்டு தான்
அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, தானம் பண்ணணும்னு சொன்னோம். இல்லை இல்லை, அப்படி கிடையாது இல்லையா. என்ன அப்போஸ்தலர் 36ஆம் அதிகாரத்துல தொர்க்காள் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தனக்கென்று எதையும் கூட வைத்திராமல் மற்றவர்களுக்காக கொடுப்பதுதான் தானம். தமக்குன்னு வச்சுட்டு நமக்கு போக மீதியை கொடுக்கறது தானமே இல்லை. ஆனா நமக்குன்னு எதையுமே வைத்திராமல் மற்றவர்களுக்கென்று கொடுப்பதுதான் என்னது, தானம். அன்னைக்கு தொர்க்காளை பார்க்கும்போது பாருங்க, எத்தனையோ அவள் ஒரு டெய்லர்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவள் மரித்த போது அநேக ஸ்திரீகள் வந்து அவள் தைத்து கொடுத்த ஆடைகளை கொண்டு வந்து இதெல்லாம் எங்களுக்கு தச்சு கொடுத்தாங்களே. ஒருவேளை நிறைய ஏழையே இருந்திருப்பாங்க அந்த பட்டணத்துல, அவளுக்குலாம் அவளை ஃப்ரீயா கூட என்ன செய்திருப்பாங்க, தச்சு கொடுத்திருப்பாங்க தொர்க்காள் இல்லையா. அப்ப அவங்க செய்த தான தர்மங்கள், தொர்க்காளுடைய தான தர்மங்கள்லாம் நினைக்கப்படுகிறது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். கஷ்டப்பட்ட மக்களுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்கின்றோம். இன்னும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு மிலிட்டரியில ஒரு பெரிய ஆபீசராக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தான் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். பொதுவாக மிலிட்டரிக்காரங்களை பார்த்தாங்களா நம்ம என்ன செய்வோம், அவங்களெல்லாம் பார்த்தால முரடங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் மனசுல இல்லையா. அவங்கள பார்த்தாலே ஒரு ரஃபா இருப்பாங்க, அவங்க பிஹேவியர் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த கொர்நேலியு பாருங்க, அவனும் ஒரு மிலிட்டரியில பெரிய ஆபீசரா தான் இருக்கிறான். அவன் மக்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை அவன் செய்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறான். பாருங்க, அப்போ அவன் எவ்வளவு மக்களுக்கு உதவி செய்கிறவனாக அவன் கொர்நேலியு காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மால் முடிந்த அளவு நம்ம எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்மிடத்திலே பொருள் இருக்க, வேதம் சொல்லுது, உன்னிடத்திலே பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி இன்னைக்கு போயிரு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லாத. உன்கிட்ட பொருள் இருந்தா அவனுக்கு என்ன செய்ய, உதவி செய் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்ல, உன்னிடத்துல 2 அங்கி இருந்தா நீ ஒரு அங்கியை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படி நம்மகிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்கு இல்லையா, எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுறோமா, நம்ம எத்தனையோ பேர் பெண்கள்லாம் வந்து கேட்பாங்கம்மா ஒரு சாரி கொடுமான்னு சொல்லி கொடுக்குறோமா நம்ம மனதார, இல்லை கொடுக்கறதே கிடையாது இல்லையா. நம்ம எவ்வளவோ சாரீஸ் இருந்தாலும் நமக்கு பெண்களாகி நமக்கு அதை கொடுப்பதற்கு என்ன செய்யாது, மனம் வராது. ஆனா நம்ம தானம் தர்மம் பண்ண வேண்டும். அப்படி தான தர்மம் செய்யும் போது ஆண்டோடைய சமூகத்தில் அது நினைத்தருளப்படுகிறது. கொர்நேலியுக்கு அதான் தேவதூதன் சொன்ன, உன்னுடைய தான தர்மங்கள் அவருடைய சமூகத்தில் நினைக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறான் இல்லையா. அப்படிப்பட்ட பலிகளின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய தான தர்மங்களையும் நன்மை செய்வதையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்தபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, தான தர்மங்களை பண்ணுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே, எங்களுக்கு வேதாகமத்திலே அநேக சான்றுகளை வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் தொர்க்காளை போல, ஆண்டவரே கொர்நேலியுவை போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மை செய்வதிலும் தான தர்மம் பண்ணுவதிலும் அப்பா நாங்கள் சிறந்து விளங்க கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய கல்லான இருதயத்தை உடைத்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு இளகிய மனதை எங்களுடைய உள்ளத்திலே வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் அப்படி உதவும் போது உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கிறது, அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி நினைக்கிற மன பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னீங்களே, நாங்கள் நன்மை செய்வதற்கு தயங்காதபடி, ஆண்டவரே நாங்கள் தான தர்மங்களை பண்ணுவதற்கு நாங்கள் தயங்காதபடி அப்பா நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட உள்ளங்களை எங்களுக்கு மாற்றி கர்த்தநீர் நன்மை செய்யும் தான தர்மங்களை பண்ணவும் எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தனை வைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை